Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சாலையின் குறுக்கே நின்ற லாரியால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூரிலிருந்து சிமெண்ட் பைப்புகளை ஏற்றிக்கொண்டு சென்னை சென்ற மினி லாரியின் முன்புற டயர் பாக்கம் சாலையில் திடீரென வெடித்தது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் நடுவே இருந்த மரத்தில் மோதி தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே நின்றது. இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆபத்தான மலைப்பகுதியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். தவளை மலையில் 2 பாறைகள் சரிந்து விழும் அபாயம் இருப்பதாக கூறி உதகை கூடலூர் சாலையில் கடந்த 2 நாட்களாக மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. இதையடுத்து அங்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புத் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு தற்போதைய சூழலில் அப்பாறைகளால் ஆபத்து இல்லை என்றும் அதே சமயம் பாறைகளை அகற்றினால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. பல்வேறு பகுதிகளில் மின்கம்பங்கள் மரங்கள் சாய்ந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீரிப்பாறை காளிகேசம் உள்ளிட்ட பகுதிகளில் ரப்பர் பால் வெட்டும் தொழில் பாதிப்படைந்ததால் தொழிலாளர்கள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். அதேபோன்று குமரி மாவட்டத்தில் உள்ள மீனவர்களும் கடலுக்கு செல்லவில்லை. பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி கூடலூர் நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டதால் மின்சாரம் தாக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 32 கடைகள், 2 சிறிய மருத்துவமனைகள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கி செயல்படும் வணிக வளாகத்தில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டு மின் மீட்டர் ரூமில் தண்ணீர் வடிந்து ஓடுகிறது. மின்சாரம் பாய்ந்து விபத்து ஏற்படும் முன் ஸ்டாலின் மாடல் அரசு உடனடியாக இதனை சரி செய்ய வேண்டுமென வணிகர்களும் பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள ஸ்ரீ பார்வதி அம்மன் கோயிலின் உண்டியலை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. வழக்கம்போல் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் இதுகுறித்து புகார் அளித்ததில் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் மூலம் குற்றவாளிகள் தேடப்பட்டு வருகின்றனர். திறனற்ற திமுக ஆட்சியின் ஏவல் துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதே இதுபோன்ற திருட்டு சம்பவங்களுக்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே உரிமம் இல்லாமல் செயல்படும் தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். கடப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட ஆண்டார்மடம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியின் உரிமம் முடிவடைந்த பிறகும் சட்டவிரோதமாக பள்ளி இயங்கி வருகிறது. இந்நிலையில் மாணவர்களின் நலன் கருதி பள்ளியை மூடவும் அரசு அங்கீகாரம் பெற்ற மாற்றுப் பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வலியுறுத்தியும் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கல்வித்துறை அதிகாரிகளின் மெத்தனத்தால் மாணவர்கள் கல்வி இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விஸ்டம் பப்ளிக் ஸ்கூல் அது இப்போதைய பேரில் இதுக்கு முன்னாடி தயானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தது, மெட்ரிக் ஸ்கூலாக இருந்தது. எந்த விதமான அரசு அங்கீகாரமின்றி செயல்படுதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம். சம்மந்தப்பட்ட கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரிகிட்ட மனு கொடுத்தோம். சம்மந்தப்பட்ட டிஇஓ தனியார் பள்ளிகள் அவரிடம் மனு கொடுத்தோம். எல்லா துறை அதிகாரிகளும் விசாரித்து பள்ளி எந்த விதமான அங்கீகாரமின்றி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் சொல்லிட்டு திரும்பவும் அந்த பள்ளி நடத்துறதுக்கு எல்லா முயற்சியும் அவங்களே பண்ண மாதிரி ஆகிப்போச்சு.